இதையொட்டி பழனியில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இது குறித்த விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. இன்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் அலைமோது பக்தர்கள் கூட்டம் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மற்றும் வாரம் விடுமுறை இன்று முன்னிட்டு அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இந்த கோவில் தமிழகம் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் இன்று பழனி அடிவாரம் முக்கிய சந்நிதி வீதி மற்றும் மலைக்கோவில் செல்லும் பாதையில் கூட்டம் அலைமோதியது. இன்று மலைக்கோவிலுக்கு செல்லும் ரோப்புக்கார் சேவை வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக தற்காலிகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்த விஞ்சி சேவை அதிகம் பயன்படுத்தி வருவதால் நடைபாதை வழியாகவும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இந்த பொது தரிசனத்திலும் கூட்டம் அதிகரித்ததால் பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் இன்று கோவில் நிர்வாகம் உடமுழங்கு நினைவரங்கு வழிவாக தற்காலிகமாக ஒரு வழி பாதை ஏற்படுத்தப்பட்டு இன்று கோவில் நிர்வாகத்தினர் பக்தர்கள் ஒழுங்குபடுத்தி வருகின்றனர். மேலும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோவில் நிர்வாகம் காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தகவலுக்கு நன்றி பாலமுருகன்.